இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை சால்வ் பண்ண போகிறோம்னா லீட் கோடோட 26 சம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே. ஒரு சார்ட்டட் அரே இருக்கும், அதில் இருக்க டூப்ளிகேட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரிமூவ் த டூப்ளிகேட் இன் பிளேஸ். இன் பிளேஸ்னால் நம்ம ஒரு புது அரே க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ரிமூவ் பண்ணதை ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு அந்த அரேலே நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து அந்த அரேயில் யூனிக்காக இருக்குதுன்னு நம்ம அதுவும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். தென் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் இந்த நம்ஸ் அரே. அந்த நம் ஆஃப் அரே இந்த நம்ஸ் அரேயில் எவ்வளோ யூனிக் எலிமெண்ட் இருக்குன்னு நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் இன்பிளேஸில் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ஸ் ஈக்குவல் டு 1 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அரேயில் 1 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படின்னா ஒரு 1 நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம O ஆஃப் 1 காம்ப்ளெக்சிட்டியில் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதான் கண்டிஷன். இந்த இதில் 0 0 1 1 1 2 2 3 3 4 கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அரேயோட லெங்க்த்தை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதில் 0 1 2 3 4 இருக்குது. அரேயோட லெங்க்த் வந்து 5. அதை நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம இதை கோட் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜேன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்க. அதை இனிஷியலாக 1ன்னு வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் கம்பேர் பண்ணுறதுக்காக. அது வந்து ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் நம்ஸ். அது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுனா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து அந்த அரேயில் எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும். நம்ம அதனால் அடுத்த எலிமெண்ட்லேருந்து தான் செக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணணும். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. இந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ஸ் ஆஃப் ஐ வந்து இது 1. ஏன்னா அது அந்த அரேயோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால அது 1. நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1ன்னா என்னதுன்னா, இது வந்து இந்த 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0. இதில் எப்படி இருக்குன்னா கண்டிஷன் ஃபஸ்ட்டு 1 நாட் ஈக்குவல் டு 1ஆன்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அது வந்து திருப்பி அடுத்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக தொடங்கிடும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அடுத்த கண்டிஷன் வரும். அப்போ என்ன பண்ணால் ஐ பாயிண்ட் வரதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும். அது வந்து 2க்கு போகும். இஃப் 1 நாட் ஈக்குவல் டு 2ஆன்னு கேட்பாங்க. ஆமாம், அது நாட் ஈக்குவல் டு 2 தான். ரெண்டுமே சேம் கிடையாது. இப்போ அதனால் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதனால் எப்படி எழுதுறதுன்னா, நம்ஸ் ஆஃப் ஜே. நம்ஸ் ஆஃப் ஜேன்னா இந்த இண்டெக்ஸ் 1னா இந்த 1 அதை வந்து நம்ம 2ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த 2ஆல் எப்படி ரீப்ளேஸ் பண்ணால் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணால் அது ரீப்ளேஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ஜே பாயிண்டரை ப்ளஸ் பண்ணணும். ஒரு எலிமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் ஜே பாயிண்டர் வந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆகும். எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் வந்து அந்த ரிட்டர்ன் பண்ணணும். எவ்வளோ அந்த ஜே வந்து மூவ் ஆகிருக்குன்னு ரிட்டர்ன் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஜே வந்து அந்த லெங்க்த்தை குறிக்கும். எத்தனை டைம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோ அத்தனை டைம் தான் அது வந்து யூனிக்னஸை குறிக்கிறதுனால நம்ம அதை ஜே ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். மோஸ்ட் ஆஃப் த கோடிங் இன்டர்வியூஸில் இதை கேட்பாங்க. எப்படி ஒரு சார்ட்டட் அரேலேருந்து இதை நம்ம வந்து டெலிட் பண்ணுறது, அதுவும் இன்ப்ளேஸ் பண்ணணும். இதை வந்து ஈஸியாக நீங்கள் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஈஸியாக பண்ணலாம்.